உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் வல்லமையான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறோம். இந்த 10வது மாதத்திலே உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். தீமை காணாத இருக்கிறீர்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்மை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவரால் செய்யப்படும் காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே.
காலை வேளையிலே கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்து நம்முடைய அன்பை விளங்கப்படினார். கர்த்தருடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழும் பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த காலைகளில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் வல்லமைகளாய் மாற்றி இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு எங்களை விசாலத்துல வைத்திருக்கிறீங்க. உங்க அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிற ராஜா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரை நீங்க எழுந்தருவீராக. ஆண்டவர் உடைய உயிர்த்தலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை இறக்கட்டும் ராஜா. ஒரு புதிய ஜீவனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய பலனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளினால் நிரப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில எல்லா தடைகளை மாற்றியதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. வானிலும் பூவிலும் மேலான அந்த வல்லமை எங்கேயோ இருக்கிறது அல்ல, நமக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வியாதிஸ்தருக்கு மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மார்க் 16:14 நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை
துரத்துவார்கள். ஏன்னா அவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய நாமத்திலே அவருடைய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுவார். அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகளை துரத்த முடியும், வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். ஆண்டவர் மார்க் 16 நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம விசுவாசிக்கும் பொழுது நவமான பாஷைகளை பேச முடியும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது வியாதிகளை சுகமாக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரும்படியாக அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பிலிசுனியோ மாதிரியோ உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களை வல்லமையுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம். அவர் வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் திரளான கூட்டம் அவருக்கு பின் சென்றது. அவரை தொட்ட யாவரையும் அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை ஒரு சிறி தொட்டவுடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருடமாக உதிரம் போக்கினார். பெரும்பாலாக கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டார், நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு விசுவாசத்துடன் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய உதிரத்தின் ஊரம் நின்று போயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்கிறார். கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார், ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையுடையவராய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமான பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத கிரிகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சத்துருவை அவர் ஜெயித்திருக்கிறார். சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரித்து கொண்டு வெற்றி சேர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை உடைய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீதியின் சூரியனாகிய அவர் நம் மேல உதித்திருக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் கொழுத்த கஞ்சிகளை போல மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மூலம் அந்த வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 10:19 வாசிப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசுடைய தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கி விட்டார். நமக்கு பாருங்க அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய கரத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் 5:30 வாசிக்கிறோம். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்தார். இயேசுக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்கு அந்த வல்லமையை வைத்ததை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வல்லமை புறப்படுவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள அந்த வல்லமையை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அப்போஸ்தலர்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார். அதனால பாருங்க, போகிற இடத்துல எல்லாம் திரளான அற்புதங்கள் நடந்தது, திரளான அதிசயங்கள் நடந்தது. அவர் தம்முடைய வார்த்தையை வல்லமையினாலும் அற்புதத்தினாலும் உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அநேக மந்திர புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக வைத்தார்கள், அப்போஸ்தலருக்கு முன்பாக வைத்தார்கள். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டெரிக்கும்படி செய்தார். இன்றைக்கும் நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். எந்த தீய கிரியிலும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கவே முடியாது. நம் வேதத்திலே
வேதத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா 4:36 வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டாராம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தை ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தார். ஒரு மகனை ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த அசுத்தாவிக்கு அவர் வல்லமையோட கட்டளையிட்ட போது உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. அவர் அதிகாரத்தோட வல்லமையோட அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிசாசின் வல்லமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு அந்த மகனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தும் கூட, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தும் கூட அந்த வல்லமை இல்லாமலாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24:19 வாசிக்கிறோம். இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் கர்த்தர் மாற்றப்படுகிறார். உங்களுக்கு எனக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஆவியின் வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். லூக்கா 24:19 வாசிக்கிறோம். அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவராய் இருந்தாராம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் திரும்பவே இல்லை. அவருடைய வாக்கினாலே சொன்னதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். ஆகவே அவருடைய செய்தியிலும் வல்லமை காணப்பட்டது, அவருடைய வார்த்தையிலும் வல்லமை காணப்பட்டது. 100 பேர் அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கண்டு ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி எல்லா அழிவுகளுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த போது தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். அதே வல்லமையினாலே அவர் நம்மையும் உயிரோடே எழுப்ப போகிறார். நாம் மரித்தவர்களை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு நாம பார்ப்போம் என்று சொல்லி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்தவர்கள் அவருடைய வல்லமையினாலே எழுந்திருக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. இயேசுவுக்குள்ளே மறைந்தவர்களை கொண்டு நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் நம்மோடு கூட இருந்தால் எத்தனை நன்மையா இருக்கும், எத்தனை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை உயிரோடு இயேசு கொண்டு வர போகிறார். அந்த வல்லமை தான் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால் தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மரணத்தை ஜெயித்த வல்லமை, சாவை முறியடித்த வல்லமை, பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொண்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்க, வியாதியிலே கஷ்டப்படும் பொழுது அவருடைய வல்லமை நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. டாக்டர்கள் முடியாது என்று சொல்லலாம், ஆனால் மருந்துகள் எவ்வளவு எடுத்துக்கூட குணமாக்காத வியாதிகளை கர்த்தர் சுகமாய் கொண்டிருக்கிறார். போன முறை அருமையான ஒரு சகோதரி கொடுத்து சாட்சி கொடுத்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், ஆனா டாக்டரை மறித்து போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வல்லமை 3 மாதத்திலே அவர்களை உயிரோடு எழுப்பினது. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தந்து சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். 8 வருடங்கள் டாக்டர்களால் முடியாத காரியத்தை, மருத்துவத்தால் முடியாத காரியத்தை இயேசு தம்முடைய வல்லமையினாலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நீங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமை உடையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க யாருக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் அவர்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை எழுப்பின வல்லமை நம்மையும் எழுப்பும். நம்முடைய மரித்து போன பாவத்தின் கிரிகளை எல்லாம் கர்த்தர் பாருங்க, நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். ஆனா கர்த்தர் அவருடைய வல்லமையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க செய்தார். பேதுரு நடந்து போன போது அவருடைய நிழல் பட்டு சுகமாக்கினார். அதே வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். நம்முடைய தேவனிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்களானால் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தால் போதும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுலின் மூலமாக திரளான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுல் பயன்படுத்தின கர்ச்சீப்பிலிருந்து வல்லமை போடப்பட்டிருந்தது. பவுல் போட்டிருந்த அந்த உருமாலை சால்வியை போட்டபோது கர்த்தர் அந்த வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வல்லமை வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அநேகர் விடுதலையாக்க போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அநேகரை விடுதலையாக்க போகிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் அந்த வல்லமை புறப்பட்டு செல்லும். முடியாத காரியங்களை முடிய பண்ண போகிறார். இல்லாத காரியங்களை இருக்கிறதாய் மாற்ற போகிறார். மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2 Corinthians 4:7 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த வல்லமையை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 Corinthians 4:7 வாசிப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது இந்த வல்லமையை, இந்த மகத்துவத்தை நாங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு மண்பாண்டம். ஆனால் இவ்வளவு பெரிய வல்லமை, இந்த பொக்கிஷத்தை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவேதான் மரியாதை சொன்னார், வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அது பயங்கரமாய் இருக்கும், அது வல்லமையாய் இருக்கும். மோசையை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யாத காரியங்களை கர்த்தர் மோசையின் மூலமாக செய்தார். கடினப்பட்ட பார்வோனுடைய இருதயம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக மாறினது. கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். மோசையை கொண்டு செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்தினார். யோர்தானை கர்த்தர் பின்னிட்டு போக செய்தார். நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு தோல்வியாய் இருக்கிறது, எல்லாமே எனக்கு முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை அவருடைய வல்லமையினாலே நிரப்பின தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மை பிழைக்க வைக்கும். அவருடைய வல்லமை நம்மை அழித்து போகாமல் பாதுகாக்கும். கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில். நாங்கள் இதை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து
தேவனுக்காக ஒவ்வொரு நாள் வெற்றியாய் வாழ முடியும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை முடிவு வரைக்கும் உங்களை நினைத்திருக்க பண்ணும். கர்த்தருடைய வல்லமை உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை உங்களை மாற்றி பிரிவனே. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வல்லமையோடும் அவர் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் நேரம் சீக்கிரமாய் இருக்கிறது. அவர் வெளிப்படும் நேரம் சீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை மீட்கத்தான் வரப்போகிறார். உங்களை என்னையும் கர்த்தருடைய வல்லமையினாலே அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையோடு வருகிறார். அவர் வல்லமையோடு வருகிறார். கர்த்தர் இந்த வேளையிலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதோ சாதாரண காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். சாதாரண பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு இருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. உங்களுக்கு இருக்கிற வல்லமை நீங்கள் இதுவரைக்கும் உணராமல் போய்விட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதை உணரச் செய்ய போகிறார். எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லுங்க. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரீங்கள். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிறவர் கிரியை செய்கிறார். வல்லமையின்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்ய போகிறார். பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எல்லா கடன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். யாருக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். மறைந்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய் அநேக வியாதியுள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். அநேக கட்டுள்ள மக்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நன்றி அப்பா. இதுவரைக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இனிமேல் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கரமாய் கர்த்தர் உங்கள் கரத்தை மாற்றப் போகிறார். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நாவாய் கர்த்தருடைய நாவை மாற்றப் போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய வசனம் வல்லமையாய் புறப்பட போகிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட போகிறது. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம் வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்க வல்லமையாய் மாற்றினதற்காக நன்றி. உங்களுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே எங்களை நீங்க ரட்சித்ததற்காக நன்றி. எங்களை விடுதலையாக்குறதுக்காக நன்றி. எங்க நோய்களை சுகமாக்குறதுக்காக நன்றி. எங்க பலவீனங்களை மாற்றினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி சத்துருடைய போராட்டத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்ததுக்காக நன்றி. பயமுள்ள ஆவியை எடுத்ததுக்காக நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் வல்லமையான தேவன், மகிமையான காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த நாளிலே வல்லமையை கொடுத்து பேச சொன்னீங்க. எங்களுக்குள்ள அந்த வல்லமையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இப்பொழுது அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையாலை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமையாலை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடையாளங்களையும் சீக்கிர தேவனாய் காணப்படுவார். பிரியமானவரே, மற்றவர்கள் ஆலயத்தின் மத்தியிலே சபை மக்கள் மத்தியிலே ஜெபிப்பது எவ்வளவு ஒரு பெரிய சாத்தியமான காரியம். கர்த்தர் நம்மை எவ்வளவு சிறப்பாக தாளந்தாக பயன்படுத்தி வருகிறார் என்பதற்கு இது உதாரணமாய் காணப்படும். பிரியமானவரே, அநேக ஜனங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கே அவர்கள் யோசனை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஒரு சிலராய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவரே, அவர்களுக்குண்டான இந்த நம்மளுடைய படிப்பிலே நீங்கள் செய்த பெரிய நன்மைக்காய் உமக்கு கோடாக்கூடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனை உண்மை நம்பி இருக்கிற ஒருவரையும் நீர் கைவிடாத தேவனப்பா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனப்பா. அவனுடைய உண்மையான தாயோடைய சபத்தை கேட்டு அவருடைய மன விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அருமையான மகளை நீர் கர்த்தாவை முதன்மையாய் உயர்த்தி வைத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் மகளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாத
மத்தியிலே கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான சுகுமாரன் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் திருச்சபையில் இருக்கிற எல்லா மூப்பரவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை சங்கீதம் 21 முதல் வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். கர்த்தாவே உங்களுடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த வார்த்தையை வாசித்த உடனே என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. கர்த்தர் இந்த நாளில் எனக்கு கொடுத்த வார்த்தை தேவனுடைய வல்லமையை குறித்து பேசும்படியாக என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை கர்த்தர் சங்கீதம் 21 வாசித்த அந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். யாத்ராகம புஸ்தகம் 9:16. யாத்ரா 9:16. யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். யாத்ரா 9:16 வாசிக்கிறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். பார்வோன் இடத்திலே போய் சொல்லி என்று மோசேயின் இடத்திலே சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை அவருடைய வல்லமையை நம்மிடத்திலே காண்பிக்கும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக வைத்தது. என்னாகும் 14:18 வாசிக்கிறோம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை அவர் நமக்கு பெரிதாய் விளங்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய வல்லமையை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், அவரிடத்தில் வல்லமை எத்தனை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. அவருடைய வல்லமையினாலதான் பாருங்க இந்த பூமியை ஆண்டவர் படைத்தார். இந்த வானத்தை கர்த்தர் படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை சகல கிரியைகளும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ரோமர்களை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தேவத்துவம் வல்லமை என்பது உலகம் தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். உலக தோற்றம் முதல் அவர் யார் என்பதை அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மூலமாக நாம் காண முடியும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 3:24 வாசிக்கிறோம். உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உபாகமம் 3:24 வாசிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நம்முடைய தேவனை போல வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அவர் பேரே வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை அவர் இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா 1:49 வாசிக்கிறோம். மரியாள் தேவனை புகழ்ந்து சொல்லும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், அவர் வல்லமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை செய்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் நாம் பாடினோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் என்று சொல்லி. அவருடைய வல்லமை எதில் இருக்கிறது தெரியல, அவருடைய நாமத்தில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஜபத்தில் பதில் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகின்றன, நோய்கள் சுகமாகின்றன.
கர்த்தர் நம்மை மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். அந்த வல்லமை அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். சங்கீதம் 105:4 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து துதிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உங்களை அவருடைய வல்லமையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய வியாதிகளும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 106:8 வாசிக்கிறோம். அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக ரட்சித்தார் தெரியுங்களா? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த. நம்ம ரட்சிப்பை மாத்திரம் தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாருமே வல்லமையுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிப்பை கொடுத்த தேவன் அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த தேவன் அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சாதாரணமாக இருக்க கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. கர்த்தருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதியும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மரணத்தின் பாதையை கடந்து போனாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பாதாளத்தை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களை என்னையும் வல்லமையுடையவராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்குள் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அந்த வல்லமை எங்கேயோ இருக்கிறது என்று அல்ல, நமக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வியாதிஸ்தருக்கு மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மார்க் 16:14 நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா அவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய நாமத்திலே அவருடைய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுவார். அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை சுகமாக்க முடியும். ஆண்டவர் மார்க் 16 நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம விசுவாசிக்கும் பொழுது நவமான பாஷைகளை பேச முடியும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது வியாதிகளை சுகமாக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரும்படியாக அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பிள்ளை சொல்லியோ மாதிரியோ உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களை வல்லமையுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம். அவர் வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் திரளான கூட்டம் அவருக்கு பின் சென்றது. அவரை தொட்ட யாவரையும் அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை ஒரு சிறி தொட்டவுடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருடமாக உதிரம் போக்கினார். பெரும்பாடாக கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டார், நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு விசுவாசத்துடன் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய உதிரத்தின் ஊழல் நின்று போயிற்று. அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்கிறாய். கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்து இருக்கிறார், ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையுடையவராய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமான பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் எழுதுகிற பொல்லாத கிரிகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சத்துருவை அவர் ஜெயித்திருக்கிறார். சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரித்து கொண்டு வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை உடைய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நீதியின் சூரியனாகிய அவர் நம் மேல உதித்திருக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் கொழுத்த கன்றுகளை போல மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மூலம் அந்த வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 10:19 வாசிப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசுடைய தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கி விட்டார். நமக்கு பாருங்க அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய கரத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது மார்க் 5:30 வாசிக்கிறோம். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்தார். இயேசுக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ள அந்த வல்லமையை வைத்ததை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிற நேரத்திலே அந்த வல்லமை புறப்படுவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள இருந்த வல்லமையை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அப்போஸ்தலர்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார். அதனால பாருங்க, போகிற இடத்துல எல்லாம் திரளான அற்புதங்கள் நடந்தது, திரளான அதிசயங்கள் நடந்தது. அவர் தம்முடைய வார்த்தையை வல்லமையினாலும் அற்புதத்தினாலும் உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அநேக மந்திர புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக வைத்தார்கள், அப்போஸ்தலருக்கு முன்பாக வைத்தார்கள். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டெரிக்கும்படி செய்தார். இன்றைக்கும் நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். எந்த தீய கிரியிலும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கவே முடியாது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா 4:36 வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டாராம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் ஒரு அசுத்தாவை பிடித்திருந்தார். ஒரு மகனை ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த அசுத்தாவிக்கு அவர் வல்லமையோட கட்டளையிட்ட போது உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை வல்லமை இருந்தது. அவர் அதிகாரத்தோட வல்லமையோட அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிசாசின் வல்லமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு அந்த மகனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தும் கூட, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தும் கூட அந்த வல்லமை இல்லாமலாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24:19 வாசிக்கிறோம். இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு எனக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஆவியின் வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். லூக்கா 24:19 வாசிக்கிறோம். அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவராய் இருந்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் திரும்பவே இல்லை. அவருடைய வாக்கினாலே சொன்னதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். ஆகவே அவருடைய செய்தியிலும் வல்லமை காணப்பட்டது.
அவருடைய வார்த்தையிலும் வல்லமை காணப்படுது. நூற்றுக்கு அதிபதி அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கண்டு ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே ஜீவனை வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி எல்லா அழிவுகளுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த போது தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். அதே வல்லமையினாலே அவர் நம்மையும் உயிரோடே எழுப்ப போகிறார். நாம் மரித்தவர்களை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு நாம பார்ப்போம் என்று சொல்லி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்தவர்கள் அவருடைய வல்லமையினாலே எழுந்திருக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இயேசுவுக்குள்ளே மறைந்தவர்களை குறித்து நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் நம்மோடு கூட இருந்தால் எத்தனை நன்மையா இருக்கும், எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை உயிரோடு இயேசு கொண்டு வர போகிறார். அந்த வல்லமை தான் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால் தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மரணத்தை ஜெயித்த வல்லமை, சாவை முறியடித்த வல்லமை, பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்க, வியாதியிலே கஷ்டப்படும் பொழுது அவருடைய வல்லமை நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. டாக்டர்கள் முடியாது என்று சொல்லலாம், ஆனால் மருந்துகள் எவ்வளவு எடுத்துக்கூட குணமாக்காத வியாதிகளை கர்த்தர் சுகமாய் கொண்டிருக்கிறார். போன முறை அருமையான ஒரு சகோதரி கொடுத்து சாட்சி கொடுத்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், ஆனா டாக்டரை மறித்து போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வல்லமை 3 மாதத்திலே அவர்களை உயிரோடு எழுப்பினது. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தந்து சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். 8 வருடங்கள் டாக்டர்களால் முடியாத காரியத்தை, மருத்துவத்தால் முடியாத காரியத்தை இயேசு தம்முடைய வல்லமையினாலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நீங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமை உடையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க யாருக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் அவர்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை எழுப்பின வல்லமை நம்மையும் எழுப்பும். நம்முடைய மரித்து போன பாவத்தின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் பாருங்க, நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். ஆனா கர்த்தர் அவருடைய வல்லமையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க செய்தார். பேதுரு நடந்து போன போது அவருடைய நிழல் பட்டு சுகமாக்கினார். அதே வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். நம்முடைய தேவனிடத்தில் எந்த வேற்றுமையும் நிழலும் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்களால் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தால் போதும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுலின் மூலமாக திரளான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுல் பயன்படுத்தின கர்ச்சீப்பிலிருந்து வல்லமை போடப்பட்டிருந்தது. பவுல் போட்டிருந்த அந்த உருமாலை சால்வியை போட்டபோது கர்த்தர் அந்த வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வல்லமை வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அநேகர் விடுதலையாக்க போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அநேகரை விடுதலையாக்க போகிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் அந்த வல்லமை புறப்பட்டு செல்லும். முடியாத காரியங்களை முடிய பண்ண போகிறார். இல்லாத காரியங்களை இருக்கிறதாய் மாற்ற போகிறார். மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த வல்லமையை நாங்கள் எங்களுக்குள்ளே
பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். 2 வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது இந்த வல்லமையை, இந்த மகத்துவத்தை நாங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு மண்பாண்டம். ஆனால் இவ்வளவு பெரிய வல்லமை, இந்த பொக்கிஷத்தை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவேதான் மரியாதை சொன்னார், வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அது பயங்கரமாய் இருக்கும், அது வல்லமையாய் இருக்கும். மோசையை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யாத காரியங்களை கர்த்தர் மோசையின் மூலமாக செய்தார். கடினப்பட்ட பார்வோனுடைய இருதயம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக மாறினது. கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். மோசையின் கொண்டு செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்தினார். யோர்தானை கர்த்தர் பின்னிட்டு போக செய்தார். நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தோல்வியாய் இருக்கிறது, எல்லாமே எனக்கு முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை அவருடைய வல்லமையினாலே நிரப்பின தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மை பிழைக்க வைக்கும். அவருடைய வல்லமை நம்மை அழித்து போகாமல் பாதுகாக்கும். கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில். நாங்கள் இதை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, இரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. இந்த பாடலை பாடும்போது கர்த்தருடைய வல்லமை அடையாளங்களையும் சீக்கிர தேவனாய் காணப்படுவார். பிரியமானவரே, மற்றவர்கள் ஆலயத்தின் மத்தியிலே, சபை மக்கள் மத்தியிலே ஜெபிப்பது எவ்வளவு ஒரு பெரிய சாத்தியமான காரியம். கர்த்தர் நம்மை எவ்வளவு சிறப்பாக தாளந்தாக பயன்படுத்தி வருகிறார் என்பதற்கு இது உதாரணமாய் காணப்படும். பிரியமானவரே, அநேக ஜனங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கே அவர்கள் யோசனை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஒரு சிலராய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவரே, அவர்களுக்குண்டான